நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் ஜென்ம குருவால் நன்மைகள் கிடைக்கும். அதாவது புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள்லாம் வழிகாட்டுவாங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தான அதிபதியான குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சியையும் கூடுதல் லாபமும் சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் புதன். அதை பற்றி பார்க்கும்பொழுது புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். பிள்ளைகளால் கல்வி நலன் கருதியும் எதிர்கால முன்னேற்றம் கருதியும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். புகழ்மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு போகிறாரு. அதாவது அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். குருவின் பார்வைக்கு பலன் அதிகங்கிறதுனால எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எளிதில் நிறைவேறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் சேரும். இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்ட நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சுக்கிரன் நீச்சம். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். விரையாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது நல்லது தான் என்றாலும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகவும் விளங்குறதுனால சில இடர்பாடுகளும் ஏற்படலாம். உறவினர் பகை அதிகரிக்கும். அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அவங்கள உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. அடுத்தது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கலில் தாராளம் காட்டுவீங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தார்களின் அறிமுகம் கிடைக்கும். மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழாக்களையெல்லாம் நடத்துவீங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சியெல்லாம் கைகூடும். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர ஏகத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. அவர் அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நல்லது தான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குறதுனால தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதான் செய்யும். தொல்லை தரும் எதிரிகள் பலங்கூடும். உற்றார் உறவினர்களின் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும். கடமையை செவ்வன செய்ய முடியாது. புதிய முயற்சிகளை பலமுறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியும். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது.
கலைஞர்களுக்கு முன்னேற்றமான பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீங்க. தேவையான நேரத்தில் உங்கள் தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேரும். இந்த மாதம் குரு பகவான் வழிபாடு நன்மைகளை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18, 19, 22, 23, அக்டோபர் 4, 5, 8, 9, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்.